ரெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு செய்தி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்ற அந்த போர் அப்படின்ற அந்த விஷயத்தை இன்றைக்கி 5வது நாளாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி அது போயிட்டுருக்கு. தொடர்ந்து அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அது ஈரானாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் அங்கே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அப்படின்ற ஒரு பக்கம். ஏன்னா இதில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை அப்படின்னா அதில் அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைய தினம் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன செய்தி அதை கடைபிடிக்கிற மாதிரியான ஒரு செய்தியாக தெரியல. என்ன காரணம்னா, அங்கே G7 மாநாடு நடந்துட்டு இருக்கும்போதே அதிலிருந்து பாதியிலேயே வெளியே வந்துட்டு அங்கேருந்து ஒரு ட்வீட் போட்டதாக, அந்த ட்வீட் உடனடியாக ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான்லேருந்து எல்லா மக்களும் பாதுகாப்பாக வெளியேறணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ட்வீட் போட்டிருக்கார். ஏன்னா இரவோடு இரவாக ஈரானுக்கு பெரிய அளவில் சம்பவம் செய்யணும், பெரிய அளவில் வார் தொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. அதனால் ஈரானை காசா போலையோ பாலஸ்தீனம் போலையோ செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம் அப்படின்றது தெரியுது. இன்னொரு பக்கம் நெதன்யாகு அவர்களுடைய அந்த பேச்சு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரானுடைய தலைவர் கொமேனியை கொன்னுட்டாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்றது இதில் சொல்கிறாரு. அப்போ அவங்களுடைய டார்கெட் அப்படின்றது, நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி அவங்களோட டார்கெட் கொமேனி அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன் கொமேனியை கொல்லணும் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குன்னா, கொமேனி ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்படுறார். ஈரானுடைய படைகள் எவ்வளோ சரிஞ்சாலும் அடுத்தடுத்து தலைவர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கார். இன்றைய கூட ஒரு ஈரானுடைய மிக முக்கியமான தளபதி அலி சட்மானி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கார். இது இஸ்ரேலால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. உடனே அவருக்கு ஆல்டர்னேட்டாக ஒருத்தரை கொமேனி அவர்கள் சொல்கிறாரு. வேறு ஏதாவது தலைகள், இன்னும் 2 முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. உடனடியாக அவங்களுக்குமே உடனடியாக அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட்டை கொமேனி பண்ணிடுறார். அப்போ கொமேனியுடைய அந்த தலைமை பண்பு அவங்கள ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றது தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நெதன்யாகு அவர்களே என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் பதுங்கு குழிக்குள்ளே இருங்க அப்படின்றது தான் அவருடைய செய்தியாகவும் இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் மீது வீசக்கூடிய அந்த மிசைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கட்டிடங்கள் மீது தான் இருக்குது. அது குடியிருப்பு பகுதிகள் மீதான தாக்குதலாக இருக்குன்றதுனால உடனடியாக நீங்கள் எல்லாமே பதுங்கு குழிக்குள்ளே சென்று பதுங்கிடுங்க, அதுதான் நமக்கு சேஃப் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது டெஹ்ரான்லேருந்து எல்லாரும் கிளம்பிடுங்க அப்படின்னா, டெஹ்ரானில் இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்களில் வேறு வேறு இடங்களுக்கு குடிபெயர்றாங்க. அவசரமாக குடிபெயர்றாங்க. எப்படி நம்ம லாக்டவுனில் இருக்கும்போது ஒரு 6 மணிக்கு மேலே எல்லாருக்கும் டைம் கிடையாதோ, 144 போட்டுருவாங்களோ, எல்லோரும் வீட்டுக்கு அவசரமாக போகிற மாதிரி டெஹ்ரான்லேயும் இப்போ அப்படி ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குன்றது மிக மோசமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த 5வது நாளாக தொடரக்கூடிய இந்த விஷயத்தில் இரு தரப்புக்குமே அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி. ஈரானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 224 பேருக்கு மேல் பலி அப்படின்றது சொல்லப்படுது. அதுவே இஸ்ரேல் பக்கம் பார்த்தீங்கன்னா 24 பேர் பலி அப்படின்றது சொல்லப்படுது. இஸ்ரேல் பொதுவாகவே அந்த மாதிரியான நம்பர்ஸை பெருசாக சொல்ல மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பட் ஈரான் ஒரு 224 பேரை பலியாக்கியிருக்கு. பலி இந்தமாரி நடந்திருக்கு. அதில் 224 பேர் பலியாகிருக்காங்க. இதில் நிறைய இராணுவ வீரர்கள், தளபதிகளும் இருக்காங்க, பொதுமக்களுமே இருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இதில் இந்த இரு தரப்பினருக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த மோதல் அப்படின்றது பொதுமக்களை தான் பெரிய அளவில் பாதிக்குது. அவங்க ஏன்னா இரு தரப்பிலுமே வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த 5வது நாளில் இந்த 2 மிக முக்கியமான விஷயந்தான் பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. ட்ரம்ப்புடைய அந்த ட்வீட், நெதன்யாகுவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், கொமேனியை கொல்றது, டெஹ்ரான்லேருந்து வெளியேறுங்க அப்படின்றது 2 விஷயம் இன்றைக்கி நைட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, உலகளாவிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றது பொதுவெளிகள்லேயே பேசப்படுது. காரணம் என்னென்னா, 5 நாட்களும் இஸ்ரேல் முதல்ல இந்த சண்டையை ஆரம்பிச்சது, ஈரான் முதல்ல தாக்குச்சு. அப்புறம் ஈரானும் அவங்களுடைய பதில் தாக்குதல்களை நடத்தினாங்க. மறுபடியும் இஸ்ரேல் அந்த தாக்குதலை நடத்துச்சு அப்படின்னு சொல்லி மாறி மாறி 2 தரப்புமே தாக்குதல்களை நடத்தினாங்க அப்படின்றதான் உண்மை. ஆனால் இன்றைய இரவு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு இரவாக இருக்குமோன்ற ஒரு அச்சம்
உலக நாடுகளுக்கு எழுந்திருக்கு. ஏன்னா 2 தரப்பிலுமே அதிகப்படியான இந்த மிசைல்ஸ் எல்லாமே பயன்படுத்தப்படுது. இந்த அணு ஆயுதம் அப்படின்றது 2 தரப்பிலயுமே இருக்கு. தேவையான அளவுக்கு இருக்கு. ஈரான் பெரிய அளவுல இன்னும் தாக்குதல நடத்தல. ஈரானுக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு கண்டிப்பா அவங்க தாக்குதல் நடத்தினா, அது மிகப்பெரிய அ சேதாரத்தை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு பக்கம் பேச்சு தரப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு ஒரு முடிவு கட்டப்போகுது. கொமேனியை கொல்லப் போகுது. கொமேனியை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு வேறு ஒரு தலைவர அவங்க கொண்டு வரப் போறாங்க. இல்ல அவங்களுக்கு ஒரு பயத்தை காட்டுவதற்காக அந்த இடத்துக்கு கொமேனியை கொன்னால் மட்டும் தான் அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வருவாரு. அப்போ அந்த அணு ஆயுதம் பற்றிய அந்த ஆராய்ச்சி, அணு ஆயுதம் வச்சுக்கிறது தொடர்பான விஷயங்கள வந்து அவங்க கைவிடுவாங்க அப்படின்றது அ அவங்களுடைய எண்ணமா இருக்கு அப்படின்னும் பேசப்படுது. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது ஏற்கனவே இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்தீனம் அப்படின்னு போய், அங்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு, பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், தினம் தினம் அங்கிருந்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அங்க இந்த பசி அப்படின்ற இந்த விஷயம், அந்த பசங்கள பார்க்கும்போது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாட பார்க்கும்போது ரொம்ப அ கஷ்டமா இருக்குமோ, அதே அந்த மாதிரி ஒரு நிலை 2 தரப்புல ஏதாவது ஒரு நிலைக்கு வந்துடுமோன்ற ஒரு கவலை வந்திருக்கு. இதுல மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய, இல்ல இத வந்து சமாதானமாக நிறுத்த வேண்டிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதை ஊக்குவிக்கிறது மிகப்பெரிய ஒரு அ ஆச்சரியத்தையும், அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு, "இந்தியா, பாகிஸ்தான் போர் போல இத வந்து நான் நிறுத்திருவேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியா, பாகிஸ்தான் போர இவர் நிறுத்தல அப்படின்னு சொல்லி இங்க தொடர்ந்து இந்தியாவிலிருந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அத பற்றி மோடி அவர்கள் கூட அத பத்தி பேசல. ட்ரம்ப் இத நிறுத்தினார்ன்னு ஒரு தடவ கூட அவருமே கூட சொல்லல. ஆனால் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி ஒரு 13, 15 தடவ சொல்லிட்டாரு. அதேபோல ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் பிரச்சனையும் நான் வந்து நிறுத்துவேன்றாரு. ஆனா, ஒரு தலைவராக இருக்க வேண்டியவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பக்கமாக சேர்ந்து அவர் இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் நிக்கிறாரு. இஸ்ரேல் கூட தான் அவர் வந்து தொடர்புல இருக்காரு. ஈரானை அழிப்பதில் மிக முக்கியமான ஆளாக ட்ரம்பும் இருக்காரு அப்படின்றது தான் இதில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா, அவர் வந்து பேசும்போது வந்து நடுநிலையாக பேசுற மாரி, இருதரப்பும் பேச்சுவார்த்தை மூலியமா சமாதானம் காணணும்னு சொல்ற மாரி இருந்தாலுமே கூட, அவருடைய ஆதரவு முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு இருக்கிறதுனால, ஈரானுக்கு ஒரு பலவீனமான நிலை தான் காணப்படுது. அவங்க ஃபோர்ஸ் எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கு. அவங்களால எல்லாமே அட்டாக் பண்ண முடியும். இஸ்ரேலோட அயர்ன் டோம தாண்டி அவங்களால அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னாலுமே கூட, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நாடாகத்தான் காணப்படுறாங்க. அவங்களுக்கு ஈராக்கோ, மற்ற நாடுகளோ பெரிய அளவுக்கு சப்போர்ட் இல்ல. ஒரு சைனாவோட சப்போர்ட், ரஷ்யாவோட சப்போர்ட் எதுவுமே அவங்களுக்கு இல்ல. எல்லாருமே கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரும். ஆனா, ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது, அந்த போர் அப்படின்னு வரும்போது, அவங்களுக்கான உதவிகள அவங்களால செய்ய முடியுமா? அப்படின்றது பெரிய கேள்விக்குறிய ஏற்படுத்தியிருக்கு. அதனால இன்றைய தினம், இன்றைய இரவு அப்படின்றது, ஆ உலக நாடுகளுக்கே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாளாக, என்ன நடக்கும்? என்னெல்லாம் ஆகும்? அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, இந்த வான்வெளி தாக்குதல் அப்படின்றது ஒரு தீபாவளி மாதிரி இப்ப நம்ம தீபாவளிக்கு மட்டும் தான் அந்த மாரிலாம் பார்க்க முடியும். இந்த வான்வெளி தாக்குதல்கள்லாம் நடக்கும். இந்த ராக்கெட் போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா வானம். அந்த மாரி அந்த இடத்துல வந்து தினம் தினம் ஏதோ ஒரு விஷயம் 5 நாளா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. எப்போ எங்க குண்டு விழும்னே தெரியாது. எப்போ எங்க அந்த மிசைல் வரும்னே தெரியாது. கட்டிடங்கள் மீது விழுதா? அணு ஆலைகள் மீது விழுதான்னே தெரியாத அளவுக்கு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மொசாட்டுடைய அந்த சூழ்ச்சி, அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. மொசாட்டுடைய அந்த உளவு பிரிவு வந்து இந்த தலைவர்கள், இந்த தளபதிகள் எங்க இருக்காங்க, எங்க போறாங்க அப்படின்றத தொடர்ந்து கண்காணிச்சு, அவர்கள் மீது அந்த அ குண்டுகளை வீசுறதும், அவங்கள வந்து தாக்குதல் நடத்தி அவங்கள பலியாக்குறதுமே முக்கிய குறிக்கோளா வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. அ இந்த சம்பவத்தின் பின்னணி இன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். அப்படி இருந்தால் அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இந்தியா போன்ற நாடுகளுக்கு அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும்? அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கச்சா எண்ணெய் பொருட்கள், பெட்ரோலியம் போன்ற விஷயங்கள்லாம் பெரிய கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் அது பெரியது. பெட்ரோல் ஏற்கனவே நம்ம ஊர்ல எவ்வளோ விக்குதுன்றது நமக்கு தெரியும். ரூ. 100 1 லிட்டர் அப்படின்னும்போது, அது இன்னும் அதிகமாகுமோ? வேறு எதுவும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வருமோ? அப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்குள்ள எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆ என்ன நடக்குதுன்றத தொடர்ந்து பார்க்கலாம், பேசுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி.